சவுதி அரேபியா நாட்டில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்களுக்கு கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு சவுதி நாட்டு அரசு புதிய சட்டம் ஒன்று அறிவித்துள்ளது. அதை பற்றி பார்க்கும் முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாததால் சவுதியில் வேலை பார்த்து வந்த 20,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்ப உள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்லும் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த பலர் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் விசா காலாவதியான பின்னரும் சட்ட விரோதமாக சவுதி அரேபியாவில் தங்கியிருப்பதாக அந்நாட்டு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சட்ட விரோதமாக சவுதியில் தங்கியிருப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் புதிய சட்டத்தை அந்நாடு சமீபத்தில் அறிவித்துள்ளது. இதன்படி சட்ட விரோதமாக சவுதியில் தங்கியிருப்பவர்கள் பொது மன்னிப்பிற்காக துவங்கப்பட்டுள்ள அலுவலகங்களில் தங்களது பெயரை பகிர்ந்து கொண்டால் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். மாறாக அவர்களது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள். இதற்கான விசா கட்டணத்தை அவர்கள் செலுத்த தேவையில்லை. விமான கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த திட்டத்தில் இதுவரை 20,321 இந்தியர்கள் தங்களது பெயரை பதிவு செய்துள்ளனர். இவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 1,500 பேர் ஆவார்கள். இதை தவிர தங்கள் பெயரை பதியாமல் சட்ட விரோதமாக சவுதியில் தங்கியுள்ள இந்தியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாடு திரும்புமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாதிரி பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி